உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். திருச்சி மாவட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்து வருகிறார் முதலமைச்சர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நேற்று மாலை திருவாரூர்ல பரப்புரையை தொடங்கினேன். இன்று தீரர்கள் கோட்டமாம் திருச்சிக்கு வந்திருக்கிறேன். 3 வாரத்திற்கு முன்னாடி தான் இதே திருச்சியில மாபெரும் மாநில மாநாட்டுக்காக வந்தேன். இப்ப மீண்டும் நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறேன். மீண்டும் மீண்டும் நான் திருச்சிக்கு வர்ற மாதிரி திராவிட மாடல் ஆட்சியும் மீண்டும் மீண்டும் வரணும். அதுக்கு நீங்க தயாரா? சத்தம் கேட்கல. நன்றி. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 தொகுதிகளையும் நீங்கள் வெற்றியை கொடுத்திருக்கிறீங்க. நீங்கள் தந்த அந்த வெற்றியால் 2 சிறப்பான அமைச்சர்களை தமிழ்நாட்டிற்கு நீங்கள் தந்திருக்கீங்க. இந்த முறையும் திருச்சியில முழு வெற்றி, 100% வெற்றி தருவீங்களா? இன்னும் சத்தமா சொல்லுங்க. மகிழ்ச்சி, நன்றி. திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய நமது வெல்லும் வேட்பாளர், திருச்சியின் தீரர், மாநாட்டு நாயகர், கழகத்தின் முதன்மை செயலாளர், என்னுடைய ஆறுயிர் சகோதரர் கே நேரு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள்லாம் பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும். அடுத்து திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய நமது வெல்லும் வேட்பாளர் அருமை தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, என்னுடைய ஆறுயிர் நண்பன் அன்பில் பொய்யாமொழி அவருடைய அருமை மகன், எப்பவும் சிரிச்ச முகத்தோட குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வர அனைவரையும் கவரக்கூடிய தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு திருவெரும்பூர் மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகள் அளித்து அவரை வெற்றி பெற வைக்கணும். அடுத்து திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய நமது வெல்லும் வேட்பாளர் சகோதரர் இனிகோ இருதராஜ் அவர்கள், சிறுபான்மை மக்களுக்காக என்கிட்ட எப்பவும் பேசி எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை படைத்தவர். தொகுதி மக்களோட ஏற்கனவே 2 கலந்தவர். நல்ல வெயிட்டான வேட்பாளர் சகோதரர் இனிகோ இருதராஜ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து திருச்சி கிழக்கு மக்கள் அந்த வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து லால்குடி சட்டமன்ற தொகுதிக்கு நமது வெல்லும் வேட்பாளர் பாரிவள்ளல் அவர்கள், அவருடைய பெயருக்கு ஏற்றவாறு
மக்களுக்கு நிச்சயம் தொண்டாற்றக்கூடியவர். கழகத்திற்காக உழைத்த தந்தை தங்கவேல் அவர்களுடைய வழியிலே வந்திருக்கக்கூடிய தம்பி பாரிவள்ளலுக்கு லால்குடி மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து வெற்றியை தேடித் தந்திட வேண்டும். அடுத்து மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய நமது வெல்லும் வேட்பாளர் கதிரவனுக்கு நீங்கள் ஆதரவு தந்திட வேண்டும். தொகுதி மக்களுக்காக கடந்த 5 ஆண்டுகளாக எண்ணற்ற திட்டங்களும் உதவிகளையும் செய்தவர். அப்படிப்பட்ட தம்பி கதிரவனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை நீங்கள் அளிக்கணும். அடுத்து திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் நமது வெல்லும் வேட்பாளர் எஸ் துரைராஜ் அவர்கள். இவர் தொகுதிக்குட்பட்டிருக்கக்கூடிய அந்தநல்லூர் ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராக 2 முறை சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார். இப்போ திருவரங்கம் தொகுதியில போட்டியிடக்கூடிய அவருக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் அந்த தொகுதி மக்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும். அடுத்து மணப்பாறை சட்டமன்ற தொகுதி, அங்கு நமது வெல்லும் வேட்பாளர் மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த சகோதரர் அப்துல் சமத் அவர்கள். கூட்டணி கட்சியை சார்ந்திருந்தாலும் நமது உதயசூரியன் சின்னத்தில் அவர் போட்டியிடுகிறார். கடந்த முறை போலவே இந்த முறையும் அவருக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகள் அளித்து அவருக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை தேடி தந்திட வேண்டும். அடுத்து முசிறி சட்டமன்ற தொகுதி, நமது வெல்லும் வேட்பாளர் தம்பி கருணை ராஜா அவர்கள். மறைந்த முன்னாள் அமைச்சர் செல்வராஜ் அவருடைய அருமை மகன், தலைமை செயற்குழு உறுப்பினர், பொறியாளர் அணியினுடைய பொறுப்பில் இருந்து பணியாற்றக்கூடியவர். கருணை ராஜாவுக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் முஸ்லி மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும். அடுத்து துறையூர் சட்டமன்ற தொகுதி, நம்முடைய தோழமை இயக்கமான காங்கிரஸ் இயக்கத்திற்கு அந்த தொகுதியை ஒதுக்கி இருக்கிறோம். விரைவில் நம்முடைய அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் அறிவிக்க இருக்கக்கூடிய அந்த வேட்பாளரை, காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளரை துறையூர் மக்கள் கை சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும். இங்கே இந்த மேடையில் இப்போ நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த 8 வேட்பாளர்களுக்கும் அதேபோல் அறிவிக்க போகிற காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளரையும் சேர்த்து திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் 9 வேட்பாளர்களையும் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கி வெற்றி பெற வைக்கணும் என்று நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன். உங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கேட்கிறேன். வெற்றி உறுதியா? வெற்றி உறுதியா? கொஞ்சம் சத்தமா. வெற்றி உறுதியாயிடுச்சு. வேட்பாளர்கள் உட்காரலாம். உங்களை சீட்டு கொடுத்தாச்சு. இந்த அளவுக்கு ஏன் உரிமையோடு நான் பேசுகிறேன் என்று கேட்டால், அந்த அளவுக்கு இந்த திருச்சிக்காக பல்வேறு முத்திரை திட்டங்களை கடந்த 5 ஆண்டுகளில் நாம் செய்து கொடுத்திருக்கிறோம். உறுதியா சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், அவற்றையெல்லாம் சொல்ல முடியாது. காரணம் நேரம் இல்லை. வெயிலில், கொடுமையான வெயிலில் நீங்கள் இங்கே காத்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே சுருக்கமா
தலைப்புச் செய்தியா மிக மிக சிறப்புக்குரிய சிலவற்றை மட்டும் நான் உங்களிடத்தில் லிஸ்ட் போட காத்திருக்கிறேன். பக்கத்து மாநிலத்தை சார்ந்தவர்கள் கூட இது என்னப்பா ஒரு பஸ் ஸ்டாண்ட ஏர்போர்ட்டை மிஞ்சுகிற வகையில் இருக்குன்னு வியந்து போய் வீடியோ போடுகிற திருச்சி பஞ்சப்பூர் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம், அது பக்கத்திலேயே பேரறிஞர் அண்ணா கனரக சரக்கு வாகன முனையம். அது மட்டுமல்ல, திருவரங்கம் லால்குடி மாநகராட்சிகளையும் புதிய பேருந்து நிலையங்கள் திருச்சி மாவட்டத்தில் மட்டும் 327 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு செஞ்சிருக்கிறோம். பள்ளி கல்வித்துறையை இன்றைக்கு கட்டி காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அமைச்சரை தந்த உங்க மாவட்டத்தில் 2 மாதிரி பள்ளிகளை கட்டி இருக்கிறோம். உங்க மாவட்டத்துக்கு மட்டுமே நம்முடைய நேரு அவர்கள் 9 கூட்டு குடிநீர் திட்டங்களையும் 18 மறுசீரமைப்பு குடிநீர் திட்டங்களையும் செஞ்சு கொடுத்திருக்கிறார். திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதி சூரியூர்ல மினி ஸ்டேடியம் மற்றும் ஜல்லிக்கட்டு மைதானம், துறையூர்ல புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சமயபுரத்தில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தங்கத்தேர் உலா, மணப்பாறையில் சிப்காட் தொழிற்பூங்கா. இது மட்டுமல்ல, கூடிய விரைவில் நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் அதனுடைய தொடக்கத்தில் திறந்து வைக்க போகக்கூடிய பெரிய திட்டங்கள் என்னன்னு இப்ப சொல்றேன். டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் பெருந்தலைவர் காமராஜர் பேரில் அமைய இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான நூலகம், பஞ்சப்பூர்ல டைடல் பூங்கா, சூரியூர்ல மிகப்பெரிய ஒலிம்பிக் அகாடமி ஆகியவற்றை விரைவில் நாம் உங்களுடைய அன்போடு ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு விரைவில் அதை திறந்து வைக்க இருக்கிறோம். நான் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்தும் மெகா மகா திட்டங்கள். திருச்சியினாலே அது பிரம்மாண்டம் தான். அதனால தான் உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதி மக்களுக்காகவும் இப்படி பிரம்மாண்டமான திட்டப்பணிகளை நாம செஞ்சு கொடுத்திருக்கிறோம். இவை தவிர இன்னும் ஆயிரக்கணக்கான திட்டப்பணிகளை தொகுதி வாரியாக செஞ்சு கொடுத்திருக்கிறோம். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.